இதில் பார்த்தீங்கன்னா 35 அவுட் ஆஃப் 38 கண்ட்ரீஸில் இந்த OECD கண்ட்ரீஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எய்தர் லோவர் டேக்ஸஸ் கம்மி பண்ணுறாங்க, இல்லைனா ஹையர் டிடக்ஷன் ஆஃப் R&Dக்கான செலவாச்சுல R&D மூலியமாக செலவாகக்கூடிய பணத்தை வந்து டிடக்ஷன் கம்மி பண்ணுறாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க. அது மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம், குளோபலைஸ்டாக இருக்கிற கண்ட்ரீஸ்க்கெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்சிடி மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அதே மாதிரி வந்து 300% ஆஃப் ரிடக்ஷன் டேக்ஸில் இருக்குது, நாங்கள் டேக்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதில்னா செக்ஷன் 35(2) ஆஃப் ஏனால் நம்மளுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகும். எம்எஸ்எம்இ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லையபிலிட்டி பார்ட்னர்ஷிப் LLP, அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் அண்ட் ப்ரொப்ரேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ம்ஸ், இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து அது MSME எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க இந்த டேக்ஸ் டிடக்ஷனால். அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் வந்து என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணலாம், எதிலெல்லாம் ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அடாப்ஷன் இதில் பண்ணாங்கன்னா MSME மூலியமாக நம்ம எக்கானமிக்கு கான்ட்ரிபியூஷன், அதாவது பங்களிப்பு நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க.